ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விடாமுயற்சி படத்தை நிறைய செலிபிரிட்டிஸ் ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்து செம்மையா என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம தல அஜித் சார ஸ்கிரீன்ல பார்த்து அவங்களும் நம்ம ஃபேன்ஸ் போலவே செம்மையா கத்தி வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுல விக்னேஷ் சிவன் அவர்களும் நம்ம படத்தை பார்த்துட்டு வேற லெவலான ரிவ்யூ ஒன்று கொடுத்திருக்காரு. விடாமுயற்சி அவ்வளவு தீவிரமான த்ரில்லர், புதிர தீர்ப்பது போல முதல் கடைசி வரை உங்களை ரொம்பவே கவர்ந்திருக்கும். ஏகே சாரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ், அவரது சாமர்த்தியம் படம் முழுவதையும் தோல்ல சுமந்து செல்கிறது. யதார்த்தமான ரிஸ்க் ஆக்ஷன் முதல் கடைசி காட்சி உணர்வு வரை அவர் கதாபாத்திரத்தை மிகவும் நேர்மையாக நடிக்கிறார். மிகவும் உண்மையானவராக இருந்தாலும் அனிருத்தோட பிஜிஎம் கூட அவர் நடக்கிற சீன்லாம் விசில் அடிப்பதை உங்களால ஸ்டாப் பண்ணவே முடியாது. அண்ட் மகிழ் திருமேனி சார் திரைக்கதையை ரொம்ப இறுக்கமாக்கி இருப்பதும், மிகவும் கடினமான நிலப்பரப்பில் காட்சிகளும் சீரான தன்மையும் பராமரிக்கப்பட்ட விதம் உழைப்பின் அளவை ப்ரூவ் பண்ணுது. அண்ட் படத்தை மிகவும் அழகாக மாற்றியதற்காக ஓம் பிரகாஷ் சார் அண்ட் நிரவ் சாருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் உண்மையிலேயே சர்வதேச தரம். த்ரிஷா, ரெஜினா, அர்ஜுன், ஆரவ் மற்றும் அனைவரின் சிறப்பான நடிப்பு, மகத்தான வெற்றி. அண்ட் இதுல கடைசியா மென்ஷன் பண்ணதான் மிகப்பெரிய ஹைலைட். லைகா ப்ரொடக்ஷனுக்கு பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் படம் நேற்று ரிலீஸ் ஆகணும்னு அவரோட இன்ஸ்டா ஸ்டோரி வேற ஒன்று போட்டிருந்தாரு. நம்ம நல்லது பண்ணா நம்மளுக்கு நல்லதே கிடைக்கும், ஸோ ப்ராசஸை நம்புங்க அப்படின்ற ஸ்டோரி போட்டிருந்தாரு. இதை பார்த்து விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆனதுக்கு தான் இப்படி ஒரு வன்மத்துல போட்டிருக்காரு. லைகா ப்ரொடக்ஷன் மேல உள்ள காண்டுல தான் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு. விக்னேஷ் சிவனை செம்மையா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் அவர் வேற ஒண்ணுக்காக தான் போட்டிருக்காரு. நம்ம படத்தை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணி செம்மையான ரிவ்யூ கொடுத்திருக்காரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விக்னேஷ் சிவன் நம்ம விடாமுயற்சி பத்தி கொடுத்த ரிவ்யூ பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வெர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.